அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வேளை வணக்கம். இன்று ஜூலை 15 வரலாற்றில் மிகச் சிறப்பு வாய்ந்த நாளாக உருமாறி 124 வருடங்கள் ஆகிவிட்டது. இதற்கு முன்னால் அது சாதாரண ஒரு ஜூலை 15 இருந்தது. 1903 ஜூலை 15 என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்னாளாக மாறி இன்றுடன் 224 வருடங்கள் ஆகிவிட்டது. ஏனென்றால் இன்றுதான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள். அவர் பிறந்ததனால் இந்த உலகத்தில் எத்தனையோ நாட்கள் தினமும் கிழமைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. வந்தாலும் கூட அது யாரேனும் ஒருவராக பிறந்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் இந்த நாள் ஜூலை 15 என்பது மிகச்சிறப்பான ஒரு நாளாக வரலாறு பேறு பெற்றுவிட்டது. கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று அவரை இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து அவருடைய நலம் விரும்பிகளும் அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவரை இந்த வேளையிலே நாம் பேசுவது என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். அவரை பற்றி பேசுவதற்கு தனித்திறமைகள் வேண்டும். எனக்கு அவ்வளவு திறமை இல்லை என்றாலும் கூட மணிக்கணக்காக பேசக்கூடிய எத்தனையோ நல்ல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்திலே, இந்த நாளிலே கடமைப்பட்டுள்ளேன். கர்ம வீரர் காமராஜர் என்று அவரை ஏன் அழைக்கிறோம்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையிலும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து செதுக்கிய எத்தனையோ ஒரு நல்ல மகான்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கின்றன. அவரில் மிக முக்கியமானவர் என்றால் அது மிகையாகாது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இவரை ஏன் நாம் கர்ம வீரர் என்று அழைக்கிறோம்? ஒரு குழந்தை பிறந்தவுடன் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இவர் படிக்காத மேதை, ஆனால் மற்ற அனைவரும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், உளமாற நினைக்கிறார். ஆகவே இவர் படிக்காத மேதையாக இருந்தாலும் அனைவரையும் படிக்க வைத்த ஒரு வள்ளலாக இருக்கிறார். அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்து செய்கிறார். இவருக்கு குடும்பம் இல்லை என்று கூறுகிறார்கள். இந்த உலகத்தையே தன் குடும்பமாக எடுத்துக்கொண்டவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஒரு குடும்பஸ்தனுக்கு, ஒரு சம்சாரிக்கு என்ன தேவை என்பதை பார்த்து செய்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். குழந்தைகளை படிக்க வைக்கிறார். குழந்தைகள் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு யோசித்து, அந்த காலகட்டத்திலே படிப்பதற்கு முக்கியத்துவம் இல்லாத காலம். அந்த காலத்திலேயே நீங்கள் படிக்க வேண்டும், படிப்பு தான் உங்களுடைய செல்வம் என்று சொல்லி அவர்களுக்கு படிக்க வைக்க என்னவெல்லாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று இலவச சீருடை, இலவச புஸ்தகங்கள், மதிய உணவு திட்டம் என்று எண்ணற்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களை படிக்க செய்தார். படித்தால் மட்டும் போதுமா? அவர்களுக்கு ஏற்ற வேலை வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வேலை வேண்டும் என்று பல தொழிற்சாலைகளை தமிழகத்தில் நிறுவினார். வேலை செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் நன்றாக உணவு உண்ண வேண்டும், பொருளாதார அளவில் நன்றாக வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை செய்து, நல்ல உணவு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று யோசனைகள் பல செய்து, விவசாயம் செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? நீர் தேவை. நீர் ஆதாரம் நம் தமிழகத்திற்கு அதிகமாக தேவை வேண்டும் என்பதற்காக பல அணைகளை கட்டியவர். இப்படி மக்களுக்கு எண்ணற்ற செயல் திட்டங்களை செய்தவர். இப்பொழுது இருக்கின்ற கட்சிகள், ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட பல நன்மைகள் செய்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஆணிவேர், விதை போட்டவர் என்பவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் என்பதை யாராலும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் அணித்தரமாக நான் கூறிக்கொள்கிறேன். அவர் உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க பாய், அனைத்து ஏழை மக்களுக்கும்
போய் சேர வேண்டும் என்று நினைத்ததனால்தான் அவர் கர்ம வீரர் காமராஜராக நிலை பெற்றிருக்கிறார் என்று நான் பரிபூரணமாக நம்புகிறேன். அதுதான் உண்மை என்று நான் உரக்கச் சொல்வதில் பெருமை அடைகிறேன். அவர் இந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்று ஒரு சின்ன வட்டத்திற்குள் அடைக்க விரும்பாமல் அவர் அகிலம் போற்றும் ஒரு உன்னதமான தலைவர் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னாருடைய பிறந்த நாள் இன்று மட்டுமல்ல, இன்னும் எத்தனை இவர் ஆரம்பித்து வைத்த பல நல்ல திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் காலம் வரையிலும் இவருடைய ஞாபகம், அன்னாருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதை நான் உங்களுக்கு உரக்க கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.